ஓகே, தேர்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இஃப் ஏ ஈக்குவல் டு 3 5 1 2 அப்படின்னு நமக்கு ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் பி ஈக்குவல் டு அட்ஜாயிண்ட் ஏ, சி ஈக்குவல் டு 3a. நம்ம வந்து அட்ஜாயிண்ட் பிக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும், அதே மாதிரி சிக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். ஆனால் நமக்கு இங்கே வந்து பியோட வேல்யூ கொடுக்கல. பியோட வேல்யூ என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா, ஏவோட அட்ஜாயிண்ட் தான் பின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து பியோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். பிக்கு வந்து அட்ஜாயிண்ட் ஏவா, ஸோ இந்த ஏலேருந்து நம்ம அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்க போகிறோம். அட்ஜாயிண்ட் எப்படி கண்டுபிடிப்போம்னா, இந்த ரெண்டு டயகனல் மேட்ரிக்ஸை இன்டர்சேஞ்ச் பண்ணுவோமா. ஸோ 2 3, இந்த ரெண்டு டயகனல் மேட்ரிக்ஸ் சிம்பிள் சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ -5 -1. ஓகே, இப்போ நம்ம பி கண்டுபிடிச்சாச்சு. நமக்கு பிக்கு என்ன வேணும்னா அட்ஜாயிண்ட் வேணும். ஸோ அகெயின் இதுக்கு நம்ம அட்ஜாயிண்ட் கண்டுபிடிச்சா என்ன வரும்னா, இதுக்கு வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ 3 2, இதை வந்து சிம்பிள் சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ 5 1. ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த அட்ஜாயிண்ட் பிக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்க போகிறோம். டிட்டர்மினன்ட்டுக்கு டயகனலாக மல்டிப்ளை பண்ணுவோம். 3 2s are 6 -5 1s are 5. ஸோ 6 - 1 1. ஓகே, இப்போ வந்து நம்ம நியூமரேட்டர் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ டினாமினேட்டர் கண்டுபிடிக்க போகிறோம். டினாமினேட்டர் என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா, சி ஈக்குவல் டு 3ஏன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 3 × ஏவோட வேல்யூ இங்கே இருக்குது. ஸோ அதை மல்டிப்ளை பண்ண போகிறோம். 3 5 1 2. இந்த 3ஏ இப்போ நம்ம இந்த மேட்ரிக்ஸ்குள்ளே மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ என்ன கிடைக்கும்? 3 3s are 9, 3 5s are 15, 3 1s are 3, 3 2s are 6. ஓகே, இப்போ நம்ம சியோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இந்த சிக்கு டிட்டர்மினன்ட் எடுக்க போகிறோம். டிட்டர்மினன்ட் என்ன பண்ணுவோம்னா நம்ம டயகனலில் மல்டிப்ளை பண்ணுவோம். 9 6 are 54 -15 3s are 45. ஸோ நமக்கு என்ன கிடைக்கும்? 54 - 45 என்னென்னா 9. ஸோ இப்போ வந்து இது நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். நமக்கு அட்ஜாயிண்ட் பி கொஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். அட்ஜாயிண்ட் பியோட வேல்யூ வந்து 1 பை டிட்டர்மினன்ட் சியோட வேல்யூ வந்து 9. ஸோ நமக்கு இங்கே எங்கே 1/9 இருக்குன்னா இங்கே இருக்குது. ஸோ இதுதான் நம்மளுடைய ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம ஃபோர்த் கொஷின் பார்க்கலாம். நமக்கு கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஏ இன்ட்டு 1 2x2 மேட்ரிக்ஸ் ஈக்குவல் டு சம் 2x2 மேட்ரிக்ஸ். தென் ஏவோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. இந்த ஏவோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், இது மட்டும் தான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது இந்த மேட்ரிக்ஸை இந்த சைட் கொண்டு போயிடணும். ஸோ நமக்கு எப்படி கிடைக்கும்? ஏ ஈக்குவல் டு இந்த ஈக்குவல் டுக்கு அப்புறம் இருக்கிற மேட்ரிக்ஸ் அப்படியே தான் இருக்கும். 6 0 0 6. இந்த மேட்ரிக்ஸ் வந்து இன்வர்ஸாக போகும் அந்த சைடு. ஸோ 1 -2 1 4. ஓகே, இதுக்கு வந்து நம்ம இன்வர்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நம்ம இன்வர்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம்? இன்வர்ஸ்க்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 பை டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. ஓகே, 6 0 0 6 எழுதிக்கலாம். இப்போது வந்து நமக்கு வந்து இந்த இன்வர்ஸ்க்கு ஃபஸ்ட்டு டிட்டர்மினன்ட் வேணும். ஸோ 1 பை டிட்டர்மினன்ட் வந்து நமக்கு இந்த மேட்ரிக்ஸ்க்கு கண்டுபிடிக்கலாம். டயகனல் மல்டிப்ளை பண்ணுவோமா. 1 4s are 4 -1 × -2 it will be -2. தென் வந்து நம்ம அட்ஜாயிண்ட் ஏ எழுதணும். ஸோ அட்ஜாயிண்ட் ஏ என்ன கிடைக்கும்னா, டயகனலில் இன்டர்சேஞ்ச் பண்ணுவோம். 1 4 இன்டர்சேஞ்ச் பண்ணுவோம்னா we will get 4 1. இந்த டயகனல் சிம்பிள் சேஞ்ச் பண்ணுவோம். இங்கே -2 இருக்குது, ஸோ +2. இங்கே +1 இருக்குது, ஸோ -1 ஈக்குவல் டு 6 0 0 6 இன்ட்டு -2 ப்ளஸ் ஆகிடும். ஸோ 4 + 2 6 4 2 -1 1. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த மேட்ரிக்ஸ்லேருந்து 6 காமனாக வெளியே எடுத்துகிற போகிறோம். 6 காமனாக வெளியே எடுத்தோம். வில் கெட் 1 0 0 1 இன்ட்டு 1/6 இன்ட்டு 4 2 -1 1. ஸோ இந்த 6ம் கேன்சல் ஆகிடும். இப்போ இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரோஸையும் காலம்ஸையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ 1 × 4 ப்ளஸ் 0 × -1. ஸோ இந்த ரோவால் நான் இந்த காலமை மல்டிப்ளை பண்ணியாச்சு. இப்போ அடுத்து இதே ரோவால் நெக்ஸ்ட்டு காலமை மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன வேல்யூ இருக்குது? 1 × 2 ப்ளஸ் 0 × 1. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ரோவால் நம்ம ரெண்டு காலமையும் மல்டிப்ளை பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம செகண்ட் ரோ பார்க்கலாம். செகண்ட் ரோவில் என்ன இருக்குன்னா 0 × 4
plus 1 into minus 1. இப்போ same row next column 0 into 2 plus 1 into 1. So நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குன்னா 1 4s are 4. 0 into minus 1 it will be 0 plus 0. 1 into 2 2. 0 into 1 it will be 0. 0 into 4 0. 1 into minus 1 minus 1. 0 into 2 0. 1 into 1 1. 4 plus 0 4. 2 plus 0 2. 0 minus 1 minus 1. 0 plus 1 1. ஸோ நமக்கு இதுதான் நம்மளுடைய A வேல்யூ. ஸோ இதுதான் நம்மளுடைய ஆன்சர். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஷின். ஃபிஃப்த் கொஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இஃப் A ஈக்குவல் டு 7 3 4 2 அப்படின்னு ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்மளை 9i2 மைனஸ் A வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம அதை கண்டுபிடிச்சு பார்க்கலாம். 9i2ஓட வேல்யூ என்னென்னா 1001 மைனஸ் ஏவோட வேல்யூ வந்து கொஷனில் கொடுத்துட்டாங்க 7342. ஸோ இதுக்கு நமக்கு என்ன வரும்னா இந்த 9 வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணுவோமா? மல்டிப்ளை பண்ணால் வில் கெட் 9009 மைனஸ் 7342. நெக்ஸ்ட் வந்து மைனஸ் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம்? 9 மைனஸ் 7. அதே மாதிரி 0 மைனஸ் 3. 0 minus 4. 9 minus 2. So for 9 minus 7 we will get 2. 0 minus 3 minus 3. 0 minus 4 minus 4. 9 minus 2 will get 7. ஸோ நமக்கு இந்த ஆன்சர் வந்துடுச்சு. பட் ஆனால் நம்மளோட ஆப்ஷன்ஸில் இந்த வேல்யூவில் A இன்வர்ஸ்ன்னு தான் இருக்குது. ஸோ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த A வச்சு நம்ம வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம், ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். A இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 by determinant of A into adjoint of A. ஓகே, இப்போ இந்த ஏக்கு வந்து நம்ம அட்ஜாயின்ட் கண்டுபிடிச்சோன்னா நம்ம இந்த டிட்டர்மினண்ட்டை வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணுவோம். 2 7 அது நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சரில் இருக்கா 2 7. தென் இதுக்கு சிம்பிள் சேஞ்ச் பண்ணுவோம் 3 4. ஸோ இது -3 -4 அங்கே இருக்குது. ஸோ இதுதான் நம்மளுடைய அட்ஜாயிண்ட் A வேல்யூ. ஸோ அதை வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 2 -3 -4 7. தென் வந்து டிட்டர்மினண்ட் ஆஃப் A கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இந்த ஏக்கு நம்ம டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ A வேல்யூ என்னென்னா 7342. ஸோ அதுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சோன்னா என்ன கிடைக்கும்? டயகனல் மல்டிப்ளை பண்ணுவோம். 7 2s are 14 மைனஸ் இந்த டயகனல் மல்டிப்ளை பண்ணால் 4 3s are 12. ஸோ வில் கெட் 2. ஸோ இங்கே வந்து ஆன்சர் 2 கிடைக்கும். இங்கே வந்து A இன்வர்ஸ் இருக்கும். ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த அட்ஜாயிண்ட் இந்த வேல்யூ இந்த கொஷனுக்கு நமக்கு இந்த ஆன்சர் தான் வந்துடுச்சு. அப்போது இது ஈக்குவல் டு ஆன்சர் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த 2வை நம்ம இந்த சைட் கொண்டு போயிடலாமா? ஸோ வாட் வில் கெட் 2A இன்வர்ஸ் ஈக்குவல் டு 2 -3 -4 7. ஸோ இந்த 2 -3 -4 7 எதோட ஆன்சர்னா 9i2 மைனஸ் A. ஸோ 9i2 மைனஸ் Aவை நம்ம 2A இன்வர்ஸ்னு எழுதலாம். ஸோ நம்ம ஆன்சர் என்னென்னா இதுதான். சிக்ஸ்த் கொஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இஃப் A ஈக்குவல் டு ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க, B ஈக்குவல் டுவும் ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க. நம்மளை அட்ஜாயிண்ட் ஆஃப் AB கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம அட்ஜாயிண்ட் ஆஃப் AB கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட் நமக்கு AB தெரியணும். ஸோ இந்த Aவும் Bயும் வச்சு நம்ம AB வேல்யூ கண்டுபிடிக்கலாம். AB ஈக்குவல் டு Aயோட வேல்யூ என்னென்னா 2015. தென் Bயோட வேல்யூ என்னென்னா 1420. இது வந்து நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? ரோஸும் காலம்ஸையும் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ 2 into 1 வில் கெட் 2 ப்ளஸ் 0 into 2 இட் வில் பி 0. இப்போ நெக்ஸ்ட்டு சேம் ரோ வச்சு நெக்ஸ்ட் காலம் மல்டிப்ளை பண்ண போகிறோம். 2 into 4 இட் வில் பி 8 ப்ளஸ் 0 into 0 இட் வில் பி 0. இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் ரோ
ஃபர்ஸ்ட் காலமை மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் ரோவில் நம்மளுக்கு ஃபஸ்ட் எலமெண்ட் வந்து 1 இருக்குது. ஸோ 1 into 1 it will be 1. Then 5 into 2 it will be 10. Then again 1 into 4 it is 4 plus 5 into 0 it will be 0. இப்போ வந்து என்னோட ஆன்சர் என்னென்னா 2, 8, 1 plus 10 வந்து will get 11. Then 4 plus 0 வந்து 4. ஓகே, இப்போ வந்து நம்ம ஏபி கண்டுபிடிச்சிட்டோம். இந்த ஏபிக்கு அட்ஜாயின் கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கு எப்படி அட்ஜாயின் கண்டுபிடிக்கிறதுனா 2 cross 2 மேட்ரிக்ஸ்க்கு டயக்னலில் இன்டர்சேஞ்ச் பண்ணுவோமா? இன்டர்சேஞ்ச் பண்ணால் வில் கெட் 4, 2. இங்கே இருக்கிற டயக்னல் எலிமெண்ட்ஸ்க்கு சிம்பிள் சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ வில் கெட் -8 -11. ஓகே, அட்ஜாயிண்ட்டும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கலாம். டிட்டர்மினன்ட் எப்படி கண்டுபிடிப்போம்னா டயக்னலை மல்டிப்ளை பண்ணுவோம். 4 into 2 மைனஸ் இந்த டயக்னலில் மல்டிப்ளை பண்ணும். -11 into -8. ஸோ வில் கெட் 4 2s are 8 -11 8s are 88. இங்கே -2 மைனஸ் இது ப்ளஸ் ஆகிடும். ஸோ 8 - 88 வந்து நமக்கு ஆன்சர் -80. ஸோ நம்மளோட ஆன்சர் இதுதான் -80. ஓகே, இப்போ வந்து நமக்கு 7th கொஷின் என்னென்னா இஃப் P = 2 அப்படின்ற ஒரு 3 cross 3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இஸ் தி அட்ஜாயிண்ட் ஆஃப் 3 cross 3 மேட்ரிக்ஸ் ஏ. இந்த மேட்ரிக்ஸ் ஏ உடைய அட்ஜாயிண்ட் தான் இந்த P. ஸோ தென் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ = 4ன்னு கொடுத்துட்டாங்க. தென் எக்ஸ் இஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸ் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன ஃபார்மில் யூஸ் பண்ண போகிறோம்னா அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ, டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ = டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ பவர் n-1. ஓகே, நமக்கு வந்து இங்கே அட்ஜாயிண்ட் ஏ உடைய டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த ஏ உடைய அட்ஜாயிண்ட் என்ன? இந்த பி தான் ஏ உடைய அட்ஜாயிண்ட். இதுக்கு வந்து நம்ம டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கலாம். 3 cross 3 மேட்ரிக்ஸ்க்கு எப்படி டிட்டர்மினன்ட் கண்டுபிடிப்போம்னா ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எழுதிட்டு அதனுடைய ரோஸ் அண்ட் காலம்ஸை எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ டயக்னல்ஸை மல்டிப்ளை பண்ணுவோமா? மல்டிப்ளை பண்ணால் வாட் வில் கெட் 3 into -2 will get -6 -4 into 0 0. இப்போ நெக்ஸ்ட் எலிமெண்ட் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் எலிமெண்ட்னுடைய சிம்பிள் வந்து மைனஸ் கிடைக்கும். ஆல்டர்னேட்டிவ் இது ப்ளஸ் மைனஸ். ஸோ இது ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். ஸோ -x அதனுடைய ரோஸ் அண்ட் காலம்ஸை எலிமினேட் பண்ணிடலாம். டயக்னல்ஸை மல்டிப்ளை பண்ணுவோம். 1 into -2 -2 -2 into 0 it will be 0. நெக்ஸ்ட் என்னென்னா 0 இருக்குது. நெக்ஸ்ட் எலிமெண்ட் வந்து 0. ஸோ நம்ம 0 கூட என்ன மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 0 தான் கிடைக்கும். நம்ம ஆஸ் இட் இஸ் 0 எழுதிக்கலாம். = டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ. இங்கே டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏவோட வேல்யூ என்ன? 4. ஸோ 4 பவர் n-1. என்னன்றது என்னென்னா இது வந்து 3 cross 3 மேட்ரிக்ஸ் இல்லையா? ஸோ என்னோட வேல்யூ 3 தான். n-1னா 3 - 1. ஸோ 3 - 1 is 2. ஓகே, இப்போ வந்து இதை மல்டிப்ளை பண்ணலாம். 1 into -6 - 0 என்னென்னா -6 -x -2 - 0 வந்து -2 + 0 = 4 ஸ்கொயரை நம்ம எப்படி எழுதலாம்னா 16 எழுதலாம். 1 into -6 -6 minus into minus plus x into 2 2x = 16. So 2x = 16. இந்த -6 இந்த சைட் போச்சுன்னா +6 மாறிடும். ஸோ 16 + 6 it will be 22 2x. ஸோ இங்கே வந்து x = 22/2. இதை நம்ம கேன்சல் பண்ணால் 1 டைம் இது 11 டைம் வரும். ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து 11. ஸோ நம்மளுடைய ஆன்சர் என்னென்னா x = 11. நமக்கு இங்கே கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இஃப் ஏ = அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு 3 cross 3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஏ இன்வர்ஸ் = அதுவும் ஒரு 3 cross 3 மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்க. நம்மளை வந்து வேல்யூ ஆஃப் A23 என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ இங்கே ஏ இன்வர்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ ஃபஸ்ட் நம்ம ஏ இன்வர்ஸோட ஃபார்முலா எழுதிக்கலாம். = 1/determinant of A into adjoint of A = 1/determinant of A into 3 cross 3 மேட்ரிக்ஸ்க்கு நம்ம எப்படி அட்ஜாயின் கண்டுபிடிப்போம்? இங்கே இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் கோஃபேக்டர் கண்டுபிடிப்போம். கோஃபேக்டர் கண்டுபிடிச்சி இதை டிரான்ஸ்போஸ் பண்ணுவோம். ஸோ அதை நம்ம எழுதிக்கலாம். ஒவ்வொரு கோஃபேக்டரி நம்ம கேபிட்டல் ஏல டினோட் பண்ணிக்கலாம். A11 A12 A13 A21 A22 A23 A31 A32 A33. ஃபைனலாக இதை வந்து நம்ம டிரான்ஸ்போஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ வந்து 1/determinant of A. இப்போ இதை வந்து நம்ம டிரான்ஸ்போஸ் பண்ண போகிறோம். டிரான்ஸ்போஸ்னால் என்ன ஆகும்? இந்த ரோ வந்து காலமாக சேஞ்ச் ஆகுமா? ஸோ A11
A12 A13. நெக்ஸ்ட்டு இந்த ரோ A21 A22 A23. நெக்ஸ்ட்டு இந்த ரோ A31 A32 A33. ஓகே, இப்போ வந்து நம்மளுக்கு கொஷினில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா A23 கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக A23 இங்கே இருக்குது. ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த A இன்வர்ஸையும் இந்த A இன்வர்ஸையும் கம்பேர் பண்ணோன்னா நமக்கு இங்கே A23 இருக்க இடத்துல இங்கே என்ன இருக்குன்னா A32 இருக்குது. ஸோ நம்ம இந்த A32க்கு தான் கோஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கு தான் நம்ம இந்த A32ஓட வேல்யூ என்ன தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதை நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்னா டிட்டர்மினண்ட்டை டிவைட் பண்ணி அதனுடைய கோஃபேக்டர் எழுதணும். ஸோ A32னா வேல்யூ என்ன? this 2. ஓகே, இதனுடைய ரோஸ் அண்ட் காலம்ஸை delete பண்ணிடுவோமா? delete பண்ணிவிட்டு diagonals மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ 3 into 0 it will be 0 minus 2 into minus 1 it will be minus 2. இங்கே பார்த்தீங்கன்னா இது ஆல்டர்னேட்டிவ் ப்ளஸ் மைனஸ், இங்கே ப்ளஸ் இருக்கும், இங்கே மைனஸ், இது ப்ளஸ். ஸோ நம்ம இங்கே மைனஸை மல்டிப்ளை பண்ணிக்கணும். 1 by determinant of A into minus ப்ளஸ். ஸோ ப்ளஸ் 2 வரும். இப்போ நமக்கு determinant of A வேல்யூ மட்டும் வேணும். அதை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ determinant of A எப்படி கண்டுபிடிப்போம்னா இந்த ஏல ஃபஸ்ட் எலமெண்ட் என்ன இருக்குது? 3 into அந்த A அந்த ஃபஸ்ட் எலமெண்ட் ரோஸ் அண்ட் காலம்ஸை எலிமினேட் பண்ணிடுவோம். டயகனல்ஸை மல்டிப்ளை பண்ணால் -2 into -1 will get +2 minus 2 into 0 it will be 0. இப்போ அடுத்த எலமெண்ட் வந்து 1. இங்கே ஆல்டர்னேட்டிவ் ப்ளஸ் மைனஸ் இருக்குது, இது ப்ளஸ்னா இது மைனஸ், ஸோ -1. ஸோ இந்த -1னுடைய ரோஸ் அண்ட் காலம்ஸை delete பண்ணிடுவோம். பேலன்ஸ் டயகனல் எலமெண்ட் என்ன? 2 into -1 -2 minus 1 into 0 it will be 0. ஃபைனல் எலமெண்ட் என்ன இருக்குன்னா -1 இருக்குது. ஸோ அந்த -1னுடைய ரோஸ் அண்ட் காலம்ஸை நம்ம delete பண்ணிடலாம். இப்போ என்ன கிடைக்கும்? 2 2s are 4 minus 1 into -2 it will be -2. 2 minus 0 will get 2. 3 2s are 6. ஸோ இங்கே இந்த 0 இருக்குது. ஸோ இங்கே -2 மட்டும்தான் இருக்கும். ஸோ -1 into -2 +2. minus into minus plus 4 plus 2 6 minus 1 into 6 will get -6. இங்கே ஆன்சர் வந்து இங்கே ஆல்ரெடி வெளியே ஒரு மைனஸ் இருக்கு இல்லையா? ஸோ இங்கே மைனஸ். ஸோ +6 -6 கேன்சல் ஆகிட நமக்கு வெறும் 2 மட்டும் தான் கிடைக்கும். ஈக்குவல் டு -1 by டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏவோட வேல்யூ என்னென்னா 2 into 2. ஸோ 1 கேன்சல் ஆகிடும். ஸோ நம்மளுடைய ஆன்சர் வந்து -1. எக்ஸைஸ் 1.8 9th கொஷின் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நமக்கு இங்கே கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இஃப் ஏ பி அண்ட் சி ஆர் இன்வெர்ட்டிபிள் மேட்ரிசஸ் ஆஃப் சம் ஆர்டர் தென் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ட்ரூ. இந்த ஆப்ஷன்ஸில் எது வந்து நாட் ட்ரூ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது? அட்ஜாயிண்ட் ஏ ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு ஏ இன்வர்ஸ்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா ஒன்று ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏ இன்வர்ஸ் நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 1 by determinant of A into adjoint A. ஸோ இங்கே லெஃப்டில் adjoint A மட்டும்தான் இருக்குது. ஸோ இது மட்டும் இங்கே இருக்கட்டும். இந்த A டிட்டர்மினண்ட்டை இந்த சைட் கொண்டு போகலாம். ஸோ நமக்கு என்ன கிடைக்கும்? determinant of A into A inverse equal to adjoint A. இது ரெண்டுமே ஈக்குவலாக வருதா? ஸோ இது வந்து ட்ரூ. இப்போ அடுத்து பார்க்கலாம். இந்த ஃபார்முலா வந்து நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணதில்லை எங்கேயும். ஸோ இதை நம்ம லாஸ்ட்டாக பார்க்கலாம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்வர்ஸ். ஸோ ஏ இன்வர்ஸினுடைய டிட்டர்மினண்ட்டும் டிட்டர்மினன்ட் ஏவுடைய இன்வர்ஸும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து நம்ம ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏவோட வேல்யூ வந்து ஏதாவது ஒரு வேல்யூ போட்டு நம்ம ட்ரை பண்ணலாம். 1 2 3 4 ஃபார் எக்ஸாம்பிள் இது எடுத்துக்கலாம். ஏவோட வேல்யூ இதுக்கு வந்து நம்ம ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஏ இன்வர்ஸ்க்கான ஃபார்முலா என்னென்னா 1 by determinant of A into adjoint A equal to 1 by இந்த ஏக்கு நம்ம டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்க போகிறோம். டிட்டர்மினன்ட்
டயகனல் மல்டிப்ளை பண்ணுவோமா 1 4s are 4 மைனஸ் 3 2s are 6. இப்போ இதுக்கு நம்ம அட்ஜாயிண்ட் எடுக்கலாம். அட்ஜாயிண்ட் எப்படி எடுப்போம்னா டயகனலை இன்டர்சேஞ்ச் பண்ணிப்போம். இங்கே 4 இங்கே 1 இங்கேருந்து சிம்பிள் சேஞ்ச் பண்ணுவோம். -2 -3. அடுத்து என்ன பண்ணலான்னா 1/4 - 6 வந்து -2 இன்ட்டு 4 -2 -3 1. இப்போ இது வந்து நம்மளுக்கு எதோட ஆன்சர்னா இது வந்து ஏ இன்வர்ஸ்னுடைய ஆன்சர். ஓகேவா? இப்போ இந்த ஏ இன்வர்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணணும் ஆக்சுவலாக இப்போ டிட்டர்மினன்ட் எடுக்கணும். ஸோ ஏ இன்வர்ஸுக்கு நான் டிட்டர்மினன்ட் எடுக்கிறேன். இப்போ நம்ம இதுக்கு தான் டிட்டர்மினன்ட் எடுக்கணும். டிட்டர்மினன்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி இங்கே நமக்கு ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ இருக்குது. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இப்போ இது வந்து என்ன என்னுடைய ஆர்டர் என்னென்னா 2 × 2 n வந்து 2 இல்லையா? அதை வந்து நம்ம இங்கே பவரில் எழுதிடணும். ஓகே 1/-2 பவர் 2. இப்போ வந்து இதுக்கு நம்ம டிட்டர்மினன்ட் எடுக்கணும். ஸோ டிட்டர்மினன்ட் எப்படி எடுப்போம்? டயகனல் மல்டிப்ளை பண்ணுவோம். 4 1s are 4 minus -3 into -2 6 1/, இது வந்து -2 ஹோல் ஸ்கொயர் வந்து -2 into -2 4ன்னு கிடைக்கும். இது வந்து 4 - 6 வந்து நமக்கு -2 கிடைக்கும். கேன்சல் பண்ணோன்னா வில் கெட் ஈக்குவல் டு -1/2. ஓகே நமக்கு இந்த எல்ஹெச்எஸோட வேல்யூ தான், அதாவது ஏ இன்வர்ஸினுடைய டிட்டர்மினன்ட் தான் -1/2 கிடச்சிருக்கு. இப்போது நமக்கு டிட்டர்மினன்ட் ஏயோட இன்வர்ஸும் இதே வேல்யூ கிடச்சிருச்சுன்னா நம்மளோட இந்த ப்ரூஃப் வந்து ஈக்குவல் ஆகிடும். இது வந்து ட்ரூ ஆகிடும். ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஏ இன்வர்ஸ் டிட்டர்மினன்ட் ஏவோட இன்வர்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். இது வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா 1/determinant of ஏன்னு எழுதிக்கலாமா? ஓகே அப்போ இந்த இன்வர்ஸ் போயிடும். ஸோ 1/, ஏவோட டிட்டர்மினன்ட் என்ன? ஏ இங்கே எடுத்திருக்கோம். இதுதான் நம்மளுடைய ஏ. டிட்டர்மினன்ட் என்னென்னா 1 × 4 4 -3 × 2 6 1/4 - 6 will get -2. So we are getting -1/2. ஸோ இங்கேயும் -1/2 இருக்குது, இங்கேயும் நமக்கு -1/2 இருக்குது. ஹென்ஸ் திஸ் இஸ் ஆல்சோ ட்ரூ. இது பார்த்தீங்கன்னா ஏபிசி ஹோல் இன்வர்ஸ் எடுத்தோம்னா நமக்கு ரிவர்ஸில் இன்வர்ஸ் வரணும். ஸோ ஏபிசிக்கு சி இன்வர்ஸ், பி இன்வர்ஸ், ஏ இன்வர்ஸ். ஸோ இதுவும் நமக்கு ட்ரூ தான். ஸோ இது எல்லாமே ட்ரூ. ஸோ அதனால் இதுவாக தான் இன்கரெக்டாக இருக்கும். திஸ் இஸ் ஃபால்ஸ். ஸோ இதுதான் நம்மளுடைய ஆன்சர். இப்போ வந்து நமக்கு 10th கொஷின் பார்க்கலாம். 10th கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏபி ஹோல் இன்வர்ஸ் ஈக்குவல் டு சம் 2 × 2 மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க. ஏ இன்வர்ஸோட வேல்யூவும் கொடுத்துட்டாங்க, பி இன்வர்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ வந்து நம்ம இந்த ஏபி ஹோல் இன்வர்ஸ் இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ இதை வந்து என்ன பண்ணலான்னா ரிவர்ஸில் வேல்யூஸ் எழுதிக்கணும். ஏபி இருக்கா, ஸோ வந்து பிஏ எழுதிக்கணும், பிஏ இன்வர்ஸ். ஓகே ஸோ இதுக்கு பதிலாக தான் இதை நம்ம எழுதியிருக்கோம். ஸோ இதனோட வேல்யூ என்ன? இந்த மேட்ரிக்ஸ் 12 -17 -19 27. அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா பி இன்வர்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறது. பி இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸினோட வேல்யூ கொஷனில் கொடுத்துட்டாங்க. ஸோ 1 -1 -2 3 ஈக்குவல் டு திஸ் ஒன் 12 -17 -19 27. ஓகே இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிற பி இன்வர்ஸ் தனியாக இருக்கட்டும். இங்கே ஈக்குவல் டு இந்த வேல்யூஸ் அப்படியே எழுதிக்கலாம். 12 -17 -19 27. இப்போது இந்த மேட்ரிக்ஸ் வந்து இந்த சைட் போச்சுன்னா இன்வர்ஸில் தான் போகும். ஸோ அது வந்து இன்வர்ஸில் எழுதிக்கலாம். 1 -1 -2 3. இது வந்து எந்த சேஞ்சஸ் எல்லாம் அப்படியே எழுதிக்கலாம். 12 -17 -19 27. இப்போ வந்து நம்ம இதுக்கு இந்த மேட்ரிக்ஸ்க்கு இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். இன்வர்ஸோட ஃபார்முலா என்ன? ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/determinant of A into adjoint of A. ஸோ அதே மாதிரி இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம டிட்டர்மினன்ட் கண்டுபிடிப்போம். 1/determinant என்னென்னா டயகனல் மல்டிப்ளை பண்ணுவோம். 1 3s are 3 மைனஸ் இதனோட டயகனல் என்னென்னா -2 into -1 2. டயகனல் மல்டிப்ளை பண்ணியாச்சு. இப்போ அடுத்து அட்ஜாயிண்ட். அட்ஜாயிண்ட் என்ன பண்ணுவோம்னா இந்த எலிமெண்ட்டை இன்டர்சேஞ்ச் பண்ணிப்போம். 3 1. அதே மாதிரி இந்த எலிமெண்ட்டில் சிம்பிள் சேஞ்ச் பண்ணிப்போம். அப்போது 1 2 கிடைக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னா 12 -17 -19 27. அந்த ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் ஆஸ் இட் இஸ் அப்படியே எழுதிக்கலாம்.
இங்கே வந்து 3 மைனஸ் 2 வந்து நமக்கு 1ன்னு தெரியும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பக்கத்தில் இந்த மேட்ரிக்ஸ் எழுதிக்கலாம். 3 1 2 1. இதை வந்து இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். ரோவையும் காலையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ என்ன கிடைக்கும்? 12 இன்ட்டு 3 மைனஸ் 17 இன்ட்டு 2. ஸோ இதே ரோ வச்சு இந்த காலமும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ 12 இன்ட்டு 1 மைனஸ் 17 இன்ட்டு 1. இப்போ அடுத்து வந்து நெக்ஸ்ட் ரோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ரோ வந்து மைனஸ் 19 இருக்குது. மைனஸ் 19 இன்ட்டு 3 ப்ளஸ் 27 இன்ட்டு 2. அதே மாதிரி இதே ரோ நெக்ஸ்ட் காலம் மைனஸ் 19 இன்ட்டு 1 ப்ளஸ் 27 இன்ட்டு 1. 12 3s are என்ன? 36 மைனஸ் 17 2s are 34. 12 1s are 12 மைனஸ் 17 இன்ட்டு 1 வந்து நமக்கு 17 கிடைக்கும். தென் 19 இன்ட்டு 3 9 3s are 27 57 கிடைக்கும். 19 இன்ட்டு 3 மைனஸ் 57 ப்ளஸ் 27 இன்ட்டு 2 வந்து 54. 19 into 1 will get minus 19. 27 into 1 will get plus 27. 36 minus 34 வந்து will get 2. 12 minus 17 minus 5. Minus 57 plus 54 will get minus 3. Minus 19 plus 27 will get 8. So இந்த ஆன்சர் வந்து எந்த ஆப்ஷனில் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இதுதான் நம்மளுடைய ஆன்சர். இப்போ நம்ம 11th கொஷின் பார்க்கலாம். 11th கொஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ டிரான்ஸ்போஸ் இன்டூ ஏ இன்வர்ஸ் வந்து சிமெட்ரிக் சொல்லியிருக்காங்க. தென் ஏ ஸ்கொயரோட வேல்யூ என்ன நம்மளை கேட்டிருக்காங்க. ஸோ சிமெட்ரிக்னா எப்படி இருக்கும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது பி டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு பி இந்த மாதிரி இருந்தால் தான் அதனுடைய டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு அந்த கொஷனாகவே இருந்தால் தான் அதில் வந்து நம்ம சிமெட்ரிக்குன்னு சொல்லுவோம். ஸோ இதை வந்து சிமெட்ரிக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதை வந்து நம்ம அங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஏ டிரான்ஸ்போஸ் இன்ட்டு ஏ இன்வர்ஸ் ஹோல் டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஆஸ் இட் இஸ் அதே கொஷன் ஏ டிரான்ஸ்போஸ் இன்ட்டு ஏ இன்வர்ஸ். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, இதுக்கு வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. அது என்னென்னா ஏபி ஹோல் டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏபி ஹோல் டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு எப்படி எழுதலாம்னா பி டிரான்ஸ்போஸ் இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ். அதே மாதிரி இது இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுத போகிறோம். ஏ இன்வர்ஸ் ஹோல் டிரான்ஸ்போஸ் இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ் இன்ட்டு டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ் இன்ட்டு ஏ இன்வர்ஸ். ஓகே, அடுத்த ஸ்டெப் இது வந்து ஆஸ் இட் இஸ் எழுதிக்கலாம். ஏ இன்வர்ஸ் இன்ட்டு டிரான்ஸ்போஸ். தென் ஏ டிரான்ஸ்போஸ் ஹோல் டிரான்ஸ்போஸ் ஆல்ரெடி டிரான்ஸ்போஸ் ஆகியிருக்கிறத அகெயின் வந்து நம்ம டிரான்ஸ்போஸ் பண்ணோம்னா நமக்கு ஏ தான் கிடைக்கும். இது இன்னொரு ப்ராப்பர்ட்டி. ஸோ இங்கே வந்து நமக்கு ஏ கிடைக்கும். ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ் இன்ட்டு ஏ இன்வர்ஸ். ஓகே, இப்போது இதுக்கு வந்து இன்னொரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஏ இன்வர்ஸ் ஹோல் டிரான்ஸ்போஸாக இருந்துச்சுன்னா அது நம்ம ஏ டிரான்ஸ்போஸ் ஹோல் இன்வர்ஸ்னு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதை இங்கே மாற்றிக்கலாம். A transpose whole inverse into A equal to A transpose to A inverse. ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த A transpose whole inverse இந்த சைட் கொண்டு போக போகிறோம். இந்த சைட் கொண்டு போனால் இந்த இன்வர்ஸ் போயிடும். ஸோ எப்படி வரும்னா A equal to வெறும் A transpose மட்டும் தான் வரும். தென் அகெயின் இங்கே இருக்கிற A transpose-ஐயும் A inverse-ஐயும் எழுதிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இங்கே ரெண்டு ஏ டிரான்ஸ்போஸ் இருக்கா. ஸோ ஏ டிரான்ஸ்போஸ் ஹோல் ஸ்கொயர் எழுதிக்கலாம் இன்ட்டு ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஏ. தென் வந்து இப்போ நம்மளை கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, ஏ ஸ்கொயர் கேட்டிருக்காங்க. நம்மக்கிட்ட ஏ வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம ஏ ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறதுக்காக மல்டிப்ளை பை ஏ பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல மல்டிப்ளை பை ஏ பண்ணால் ஏ இன்ட்டு ஏ ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ் ஹோல் ஸ்கொயர் into A inverse into A. So A into A என்ன ஆகும், A square கிடைக்கும் equal to A transpose whole square. இந்த A inverse A வந்து நமக்கு I in வேல்யூ கிடைக்கும். I ன்றது ஒரு ஐடென்டிட்டி வேல்யூ 1 மாதிரி தானே.
ஸோ நமக்கு ஃபைனலாக என்ன எடுத்துக்கலாம்னா ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ் ஹோல் ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ இதுதான் நம்மளுடைய ஆன்சர். இஸ் 1.8. 12th கொஷின் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நமக்கு கொஷனிங் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இஃப் ஏ இஸ் அ நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். ஸோ நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ்னால் இட் இஸ் நாட் ஈக்குவல் டு 0, டிட்டர்மினன்ட் நாட் ஈக்குவல் டு 0. ஸோ தென் சச் தட் ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ ஏ டிரான்ஸ்போஸ் ஹோல் இன்வர்ஸ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இதுக்கு வந்து நமக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி தெரியும், இது வந்து அப்படியே நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஏ டிரான்ஸ்போஸ் ஏ இன்வர்ஸ் ஹோல் டிரான்ஸ்போஸ்னு எழுதிக்கலாம். ஓகே, நமக்கு ஆல்ரெடி இங்கே ஏ இன்வர்ஸோட வேல்யூ கொடுத்துருக்காங்க இல்லையா, 5 3 -2 -1. இதுக்கு வந்து நம்ம இப்போ டிரான்ஸ்போஸ் எடுக்கணும். ஸோ டிரான்ஸ்போஸ் எடுத்தால் என்ன ஆகும், நம்மளுடைய ரோவை காலமாக எழுதிப்போமா. ஸோ 5 3, அடுத்த ரோவையும் காலமாக எழுதுவோம், -2 -1. ஸோ நமக்கு என்ன கிடைக்கும், 5 -2 3 -1. ஸோ இந்த ஆன்சர் எந்த ஆப்ஷனில் இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ இதுதான் நம்மளுடைய ஆன்சர். இங்கே நமக்கு நெக்ஸ்ட் கொஷின் என்னென்னா 13. ஏ ஈக்குவல் டு ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க. தென் ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ், அதாவது இந்த எக்ஸோட வேல்யூவை நம்மளை கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் இருக்கு இல்லையா, இதில் இந்த ஏ இன்வர்ஸை இந்த சைட் நம்ம கொண்டு போயிடலாம். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், ஏ டிரான்ஸ்போஸ் இன்டூ ஏ ஈக்குவல் டு இங்கே 1 இருக்குது, 1 தான் நம்ம ஐன்னு எழுதிப்போம். ஓகே, இப்போ நம்ம ஏ டிரான்ஸ்போஸையும் ஏவியும் இங்கே எழுதலாம். ஏ டிரான்ஸ்போஸ்னால் என்னென்னா இந்த மேட்ரிக்ஸை டிரான்ஸ்போஸ் எடுக்கிறது. டிரான்ஸ்போஸ்னால் என்ன, ரோவை காலமாக மாற்றிப்போமா. ஸோ 3/5 4/5. இப்போ அடுத்த ரோ எக்ஸ் 3/5. ஓகே, நம்ம ஏக்கு வந்து டிரான்ஸ்போஸ் எடுத்தாச்சு. அடுத்த ஏவோட வேல்யூ எழுத போகிறோம். ஏவோட வேல்யூ என்ன, இதுதான் 3/5 4/5, then x 3/5 ஈக்குவல் டு ஐ. ஐயோட வேல்யூ என்ன, 2x2 மேட்ரிக்ஸ்க்கு 1 0 0 1. சரி, இப்போ வந்து இதை நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம், ரோவையும் காலையுமே மல்டிப்ளை பண்ண போகிறோம். என்ன பண்ணலாம், 3/5 இன்ட்டு 3/5 ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ். இப்போ அடுத்து இதே ரோ வச்சு இந்த காலமை மல்டிப்ளை பண்ண போகிறோம். 3/5 இன்ட்டு 4/5 ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு 3/5. இப்போ நெக்ஸ்ட் ரோ போகலாம். நெக்ஸ்ட் வந்து 4/5 இன்ட்டு 3/5 ப்ளஸ் 3/5 இன்ட்டு எக்ஸ். அடுத்து 4/5 இன்ட்டு 4/5 ப்ளஸ் 3/5 இன்ட்டு 3/5. ஓகே, மல்டிப்ளை பண்ணியாச்சு. திஸ் இஸ் ஈக்குவல் டு 1 0 0 1. ஓகே, இதை வந்து இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். ஈக்குவல் டு 3 3s are 9 by 5 5s are 25 plus x into x x square. தென் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணிடலாம். 5 5s are 25, தென் 3 4s are 12 ப்ளஸ் x into 3 3x by 5. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, 4 3s are 12 by 5 5s are 25 plus 3 into x 3x by 5. Next 4 4s are 16 by 5 5s are 25 plus 3 3s are 9 by 5 5s are 25. ஓகே, நம்ம வந்து எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி எழுதியாச்சு. திஸ் இஸ் ஈக்குவல் டு 1 0 0 1. இப்போ நம்ம எக்ஸ் வேல்யூ தான் கண்டுபிடிக்க போகிறோம். இந்த 4 எலிமெண்ட்டில் ஏதாவது ஒரு எலிமெண்ட் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எது எலிமெண்ட் கன்சிடர் பண்ணி போகிறோம்னா, இந்த 0க்கு ஈக்குவலாக இருக்கிற ஒரு எலிமெண்ட். ஸோ அதாவது A12. ஸோ இந்த ரெண்டு எலிமெண்ட்டையும் நம்ம ஈக்குவேட் பண்ண போகிறோம்.
ஸோ 12 by 25 plus 3x by 25 equal to 0. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா இந்த எக்ஸ் வேல்யூ இங்கே இருக்கட்டும், இந்த 12 by 25 அந்த சைட் கொண்டு போகலாம். ஸோ என்ன கிடைக்கும் 3x by 25. ஸோ 3x by 5 equal to minus 12 by 25. ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். எக்ஸ் இங்கே இருக்கட்டும். ஸோ பேலன்ஸ் இருக்கிற இந்த ரெண்டு வேல்யூவை நம்ம இந்த சைட் கொண்டு போகணும். ஸோ 3 by 5, இந்த 3 வந்து டினாமினேட்டரில் வரும், இந்த 5 டிவைடில் இருக்கிற 5 மல்டிப்ளேயில் வரும். ஸோ இது நம்ம கேன்சல் பண்ணோன்னா 5 டேபிளில் 1 டைம், திஸ் இஸ் 5 டைம், தென் 3 டேபிள் இது 1 டைம், இது 4 டைம். ஸோ our answer will be x equal to minus 4 by 5. ஸோ இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குன்னா இதுதான் நம்மளோட கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 14th கொஷின். நமக்கு கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க, இஃப் ஏ ஈக்குவல் டு அப்படின்ட்டு நமக்கு ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க. தென் ஏபி ஈக்குவல் டு I2 சொல்லிட்டாங்க. இதுலேருந்து நம்ம பியோட வேல்யூ தான் கண்டுபிடிக்க போகிறோம். சரி, இப்போ இந்த பியோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். இந்த பி இங்கே இருக்கட்டும். இந்த ஏவை நம்ம அந்த சைட் கொண்டு போயிட்டோம்னா நமக்கு ஏ இன்வர்ஸ்னு கிடைக்கும். ஏ இன்வர்ஸ் I2. ஓகே, இப்போ நமக்கு ஏ இன்வர்ஸோட வேல்யூ வேணும். ஸோ ஏ இன்வர்ஸோட ஃபார்முலா என்ன, 1 by determinant of A into adjoint of A. ஸோ ஃபஸ்ட்டு ஏக்கு நம்ம டிட்டர்மினன்ட் எடுப்போம். டிட்டர்மினன்ட் எப்படி எடுப்போம், டயகனல் மல்டிப்ளை பண்ணுவோமா, 1 1s are 1 மைனஸ் tan theta by 2 into tan theta by 2. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், மைனஸ் tan ஸ்கொயர் theta by 2 இன்ட்டு இதுக்கு அட்ஜாயிண்ட் எடுத்தோம்னா நம்மளுடைய டயகனல் வந்து இன்டர்சேஞ்ச் ஆகும். இந்த டயகனல் வந்து சிம்பிள் சேஞ்ச் பண்ணணும். மைனஸ் tan theta by 2, இங்கே மைனஸ் இருக்குது. ஸோ ப்ளஸ் tan theta by 2. ஓகே, அடுத்து என்ன பண்ணலான்னா ஈக்குவல் டு 1 by 1, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகும், ப்ளஸ் tan ஸ்கொயர் theta by 2. 1 மைனஸ் tan theta by 2 into tan theta by 2 to 1. ஓகே, இந்த 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் தீட்டாக்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம்னா நமக்கு ஒரு ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்முலா இருக்குது. அது என்னென்னா சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. ஸோ 1 இந்த மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா அந்த சைட் போச்சுன்னா 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதலாம். ஸோ நம்மக்கிட்ட இங்கே என்ன இருக்குது, 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் தீட்டா இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்குது. இதை வந்து நம்ம சீக்கன் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதிக்கலாம். அப்போ நம்ம என்ன எழுதலாம்னா 1 by சீக்கன் ஸ்கொயர் தீட்டா by 2. அண்ட் தென் இதை இந்த மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளோட ஆப்ஷன்ஸ்லேயும் பாருங்கள், இங்கே ஏ டிரான்ஸ்போஸ் IA இதெல்லாம் இருக்குது. ஸோ இது வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ண பார்க்கலாம். இந்த மேட்ரிக்ஸ் வந்து நம்ம ஏவோட கம்பேர் பண்ணோன்னா நமக்கு இதே ஏ கிடைக்கல, சரிங்களா. நெக்ஸ்ட் என்ன, ஏ டிரான்ஸ்போஸ் ட்ரை பண்ணால் வருமா, ஏ டிரான்ஸ்போஸ்னால் நம்ம ரோ காலம் இன்டர்சேஞ்ச் பண்ணுவோமா. ஸோ இந்த காலம் இன்டர்சேஞ்ச் பண்ணால் இந்த ரோ வருது, அதே மாதிரி இந்த காலமையும் நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணோன்னா நமக்கு இந்த ரோ வருது. ஸோ இது வந்து நம்ம ஏ டிரான்ஸ்போஸ்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா 1 by சீக்கன் ஸ்கொயர் தீட்டா. ஸோ 1 by சீக்கன் தீட்டாவை நம்ம எப்படி எழுதலாம்னா காஸ் தீட்டான்னு எழுதலாம். இதுவும் ட்ரிக்னோமெட்ரிக் ஃபார்முலா தான். ஸோ இங்கே 1 by சீக்கன் ஸ்கொயர் தீட்டா பை 2வை நம்ம காஸ் ஸ்கொயர் தீட்டா பை 2ன்னு எழுதிக்கலாம். தென் ஏ டிரான்ஸ்போஸ். ஸோ இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குன்னா இதுதான் நம்மளுடைய ஆன்சர். ஓகே, நமக்கு 5th கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இஃப் ஏ ஈக்குவல் டு ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் ஏ இன்டூ அட்ஜாயிண்ட் ஏக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. தென் நம்ம கேவோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே வந்து நமக்கு ஏ இன்டூ அட்ஜாயிண்ட் ஏ இருக்கா, ஸோ அந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். இதுதான் நம்மளுடைய ஏ. ஸோ காஸ் தீட்டா இன்டூ சைன் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா இன்டூ காஸ் தீட்டா. ஸோ ஏ எழுதியாச்சு. இப்போ என்ன எழுதுனா அட்ஜாயிண்ட் ஏ எழுதணும். அட்ஜாயிண்ட் ஏ என்னது, இதுக்கு நம்ம அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கணும். இது இன்டர்சேஞ்ச் பண்ணுவோமா. ஸோ இங்கே என்ன வரும், இங்கே ஒரு காஸ் தீட்டா, இங்கே ஒரு காஸ் தீட்டா வரும். இதுக்கு வந்து சிம்பிள் சேஞ்ச் பண்ணிப்போம். இங்கே வந்து ப்ளஸ் இருக்குது, ஸோ மைனஸ் சைன் தீட்டா. இங்கே வந்து மைனஸ் இருக்குது, ஸோ ப்ளஸ் சைன் தீட்டா. ஓகே, எழுதியாச்சு. ஈக்குவல் டு
k0 0k. இப்போ வந்து இதை மல்டிப்ளை பண்ணலாம். ரோவையும் காலையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். cos theta into cos theta, cos square theta, then sin theta into sin theta plus sin square theta. அதே மாதிரி cos theta into minus sin theta, so minus cos theta sin theta, sin theta into cos theta plus sin theta into cos theta. இப்போ நம்ம கண்டிப்பாக மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் தான் இங்கே கிடைக்கும். இங்கே வந்து k0 0k. இப்போ நம்ம கேவோட வேல்யூ தான் கண்டுபிடிக்க போகிறோம். கேக்கு நம்ம இந்த இடத்துல இருக்கிற வேல்யூஸை ஈக்குவேட் பண்ணாலே போதும். ஸோ இங்கே வந்து இந்த வேல்யூவையும் தென் இந்த வேல்யூவையும் நம்ம ஈக்குவேட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் நமக்கு பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போது cos square theta plus sin square theta equal to k. So cos square theta plus sin square theta na இது ஒரு trigonometric formula, that is 1. So k ஓட வேல்யூ நமக்கு 1. ஸோ இதுதான் நம்மளுடைய ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 16th கொஷின். 16th கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இஃப் ஏ ஈக்குவல் டு ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் such that lambda a inverse equal to a, then lambdaவோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு ஏவால் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ப்ரீ மல்டிப்ளை பை ஏ. ஸோ அப்படி பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? லாம்டா ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஏ. ஸோ இந்த ஏ இன்வர்ஸை நம்ம ஐன்னு எடுத்துக்கலாம். ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஏ வில் பி ஏ ஸ்கொயர். ஸோ லாம்டா ஐயோட வேல்யூ என்னென்னா 1001. ஏ ஸ்கொயருக்கு நம்ம இந்த ஏவை மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ 2 3 5 minus 2, then again 2 3 5 minus 2. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 2 2s are 4 plus 3 5s are 15. Next 2 3s are 6, then 3 into minus 2 minus 6, then again 5 into 2 10, minus 2 into 5 minus 10, 5 into 3 15, minus 2 into minus 4 plus 4. இங்கேயும் நம்ம லாம்டா மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ லாம்டா 0 லாம்டான்னு கிடைக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா லாம்டோட வேல்யூ தானே கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இது ரெண்டுத்தையும் மட்டும் நம்ம ஈக்குவேட் பண்ணால் போதும். ஸோ லாம்டா ஈக்குவல் டு 4 + 15 என்ன? 19. ஸோ லாம்டாவோட வேல்யூ வந்து 19. Exercise 1.8 17th question எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நமக்கு இங்கே கொஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இஃப் adjoint A equal to அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க. தென் adjoint B equal to, தென் அகைன் ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க. adjoint ABயோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணணும். ஸோ அது வந்து adjoint AB equal to adjoint B into adjoint A. ஸோ இது வந்து நம்மளோட புக்கில் தியரம் 10ல் இருக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி. ஓகே, இப்போ நம்ம adjoint Bயோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ இதுதானே நம்மளுடைய adjoint B. ஸோ அது இங்கே எழுதிக்கலாம். 1 minus 2 minus 3 1. இப்போ அடுத்து வந்து adjoint A, இது நம்மளுடைய adjoint A. 2 3 4 minus 1. ஓகே, இப்போ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணுமா? ரோவும் காலத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணுவோமா? அப்போ என்ன கிடைக்கும்? 1 into 2 minus 2 into 4. இப்போ அகெயின் அதே ரோ வச்சு நெக்ஸ்ட் காலமை மல்டிப்ளை பண்ணலாம். 1 into 3 minus 2 into minus 1. இப்போ நம்ம நெக்ஸ்ட் ரோ போகலாம். நெக்ஸ்ட் ரோவில் ஃபஸ்ட் எலிமெண்ட் நமக்கு என்ன இருக்குன்னா minus 3, minus 3 into 2 plus 1 into 4. இப்போ சேம் ரோ நெக்ஸ்ட் காலம் minus 3 into 3 plus 1 into minus 1. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணலாம். என்ன கிடைக்கும்? 1 into 2 2,
minus 2 into 4 minus 2, 1 into 3 3, minus 2 into minus 2 plus 2, minus 3 into 2 minus 6 plus 1 into 4 plus 4, minus 3 into 3 minus 9 plus 1 into minus 1 minus 1. So இங்க வந்து நமக்கு 0, 3 plus 2 5, minus 6 plus 4 minus 2, minus 9 minus 10, sorry minus 9 minus 1 வந்து நமக்கு minus 10 கிடைக்குது. இங்க வந்து 2 4s are நமக்கு 2 4s are 8 இது. ஸோ 8 minus 2 பண்ணோன்னா நமக்கு minus 6 கிடைக்கும். ஓகே, இதுதான் இப்போ நம்மளுடைய ஆன்சர். இந்த ஆன்சர் நமக்கு எந்த ஆப்ஷனில் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே இருக்குது, இதுதான் நம்மளுடைய ஆன்சர். இப்போ நான் 18th கொஷின் பார்க்கலாம். 18th கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தி ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ். ஓகே, இப்போ வந்து நமக்கு ஒரு 3x4 மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க. இதனுடைய ரேங்க் கண்டுபிடிக்கணும். ஸோ ரேங்க்னா இங்கே எத்தனை நான்-ஜீரோ ரோஸ் இருக்குன்னு பார்க்கணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ரோ எக்லான் ஃபார்ம் கொண்டு வரணும். ரோ எக்லான் ஃபார்ம்னா அட்லீஸ்ட் இந்த 3 எலமெண்ட்ஸை நம்ம ஜீரோன்னு கொண்டு வரணும். சரி, இப்போ நம்ம அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ரோவில் எந்த சேஞ்சஸும் பண்ண போகிறது இல்லை, அதை அப்படியே எழுதிக்கலாம். 1 2 3 4. இப்போ இந்த 2 வந்து நம்ம ஜீரோன்னு கொண்டு வரணும் வித் த ஹெல்ப் ஆஃப் ரோ 1. ஸோ என்ன பண்ணலான்னா நம்ம R2-வை சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ இந்த R1ல் 2-வை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 2 கிடைக்குமா? ஸோ இந்த 2வும் இந்த 2வையும் நம்ம மைனஸ் பண்ணால் நமக்கு 0 வரும். ஸோ அதை ட்ரை பண்ணலாம். R2 minus 2R1. ஸோ நம்மளுடைய R2 என்னென்னா 2 minus 2 into R1. அதனுடைய கரஸ்பாண்டிங் R1 வந்து 1. 2 1s are 2. 2 minus 2 0. இப்போ அதே நம்ம நெக்ஸ்ட் எலமெண்ட்டுக்கு பண்ணலாம். R2 வந்து 4 minus 2 into R1 என்ன கரஸ்பாண்டிங் R1 2 equal to 4 minus 2 2s are 4. 4 minus 4 will get 0. இப்போ அடுத்த R2 வந்து 6. 6 minus 2 into கரஸ்பாண்டிங் R1 என்னன்னா 3. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணோன்னா 6. 2 into 3 6. 6 minus 6 will get 0. இப்போ அடுத்த எலிமெண்ட் வந்து 8. 8 minus 2 into R1. கரஸ்பாண்டிங் R1 வந்து 4. ஸோ நமக்கு என்ன கிடைக்கும்? 8 minus 2 2s are 8. 2 4s are 8. ஸோ 8 minus 8 will get 0. ஓகே, இப்போ வந்து நமக்கு செகண்ட் ரோ எல்லாமே 0 கிடச்சிருச்சு. இப்போ தேர்ட் ரோ வந்து இப்போ நம்ம பார்க்கணும். தேர்ட் ரோவில் நமக்கு ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், அதாவது இந்த -1 வந்து நமக்கு 0 வரணும். ஸோ இந்த -1 இருக்குது, இங்கே +1 இருக்குது. இது ரெண்டுத்தையும் நம்ம ப்ளஸ் பண்ணால் நமக்கு 0 கிடைக்குமா? ஸோ நம்ம R3 சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ R3 ப்ளஸ் R1. ஸோ R3 வேல்யூ என்ன? -1 ப்ளஸ் R1 வேல்யூ என்ன? 1. ஸோ -1 + 1 will be 0. இப்போ நம்ம அடுத்த எலிமெண்ட் போகலாம். அடுத்த எலிமெண்ட் என்ன இருக்குன்னா -2. -2 ப்ளஸ் R1 என்னென்னா 2. ஸோ -2 + 2 will be 0. அதே மாதிரி -3 + 3 0. -4 + 4 0. இங்கே நமக்கு எத்தனை நான்-ஜீரோ ரோஸ் இருக்குது? இந்த ஒரே ஒரு நான்-ஜீரோ ரோஸ் தான் இருக்குது. ஸோ ரேங்க்கு வந்து எத்தனை நான்-ஜீரோ ரோஸ் இருக்குதுன்னு பார்க்கணும். ஸோ நம்மளுடைய ரேங்க் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் வந்து 1. ஸோ இதுதான் நம்மளுடைய ஆன்சர். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு 19th கொஷின் பார்க்க போகிறோம். இப்போ 19th கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க? இஃப் x power a into y power b equal to e power m, then x power c y power d equal to e power n. ஓகே, இது வந்து ரெண்டு கிவன் கொடுத்துருக்காங்க. தென் del1 del2 del3 கொடுத்துருக்காங்க. நம்ம வேல்யூ ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட் என்ன பண்ணலான்னா இந்த del1உடைய ஆன்சர் del1க்கு நம்ம டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சி வச்சிடலாம். ஸோ del1 வந்து எப்படி கண்டுபிடிப்போம்? del1 ஈக்குவல் டு இந்த டயக்னல்ஸை மல்டிப்ளை பண்ணுவோம். m into d md மைனஸ் n into b nb. அடுத்து del2 கண்டுபிடிக்கலாம். del2க்கும் அதே மாதிரி தான் டயக்னல்ஸை மல்டிப்ளை பண்ணுவோம். a into n an மைனஸ் c into m
சிஎம். அடுத்து del 3 கண்டுபிடிப்போம். del 3ல என்ன பண்ணணும்? டயகனல்ஸாக மல்டிப்ளை பண்ணுவோம். a இன்டூ டி ஏடி மைனஸ் சி இன்டூ பி சிபி. ஓகே, இப்போ வந்து நம்ம del 1 del 2 del 3 கண்டுபிடிச்சாச்சு. நமக்கு இங்கே கொடுத்துருக்க எக்ஸ் வேல்யூஸ் எடுத்துக்கலாம். இந்த வேல்யூஸ் ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் பவர் ஏ ஒய் பவர் பி ஈக்குவல் டு இ பவர் எம், தென் எக்ஸ் பவர் சி ஒய் பவர் டி ஈக்குவல் டு இ பவர் என். ஓகே, இப்போ இதுலேருந்து நம்ம ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஸோ ஒய் பவர் பி ஈக்குவல் டு இந்த எக்ஸ் பவரே அந்த சைட் போயிடும். இது வந்து மல்டிப்ளைல இருக்குது, அந்த சைட் போச்சுன்னா டிவைடில் தான் போகும். ஸோ இ பவர் எம் டிவைடட் பை எக்ஸ் பவர் ஏ. ஸோ அதே தான் இங்கேயும் ஒய் பவர் டி ஈக்குவல் டு இந்த எக்ஸ் பவர் சியை நம்ம அந்த சைட் கொண்டு போயிடுவோம். ஸோ இ பவர் என் டிவைடட் பை எக்ஸ் பவர் சி. ஓகே, அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணலான்னா இந்த பவர் இருக்கு இல்லையா, இந்த பி இருக்கு இல்லையா, ஸோ இங்கே பவர் வந்து நான் 1/bயை மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஸோ இங்கே நான் 1/bயை மல்டிப்ளை பண்ணேன்னா பிபி கேன்சல் ஆகிடும், எனக்கு வெறும் ஒய் மட்டும்தான் இருக்கும். அதே மாதிரி நான் இந்த சைடும் பவரை 1/bயால் மல்டிப்ளை பண்ணிட போகிறேன். ஸோ எனக்கு என்ன கிடைக்கும்? பவர் 1/b. இங்கேயும் அதே தான், டியால் வந்து 1/dயால் நான் மல்டிப்ளை பண்ணுவேன். ஸோ எனக்கு அது கேன்சல் ஆகி வெறும் ஒய் மட்டும்தான் இருக்கும். இங்கே வந்து இ பவர் என் டிவைடட் பை எக்ஸ் பவர் சி பவர் 1/d கிடைக்கும். இப்போ இது ரெண்டுமே ஒய்யோட வேல்யூஸ் தானே. ஸோ இந்த ரெண்டு ஒய் வேல்யூஸுமே நம்ம ஈக்குவேட் பண்ண போகிறோம். ஸோ ஈக்குவேட் பண்ணால் என்ன கிடைக்கும்? இ பவர் எம் டிவைடட் பை எக்ஸ் பவர் ஏ ஹோல் பவர் 1/b ஈக்குவல் டு நெக்ஸ்ட் ஒய் வேல்யூ இ பவர் என் டிவைடட் பை எக்ஸ் பவர் சி ஹோல் பவர் 1/d. ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த பவரை உள்ள மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ எம் கூட மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? இ பவர் m/b கிடைக்கும் டிவைடட் பை இங்கே மல்டிப்ளை பண்ணோன்னா எக்ஸ் பவர் a/b கிடைக்கும் ஈக்குவல் டு அதே தான் இங்கேயும் பண்ணோன்னா இ பவர் n/d கிடைக்கும். தென் டினாமினேட்டரில் பண்ணோன்னா எக்ஸ் பவர் c/d கிடைக்கும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஈயும் எக்ஸையும் ஒரு பக்கம் கொண்டு வர போகிறோம். ஸோ இங்கே இ இருக்கா, இப்போ இந்த இ டேர்மை நான் இந்த சைட் கொண்டு வந்துடுறேன். அதே மாதிரி இந்த எக்ஸ் டேர்மை நான் இந்த சைட் கொண்டு போயிடுறேன். ஸோ எனக்கு என்ன வரும்னு பார்க்கலாம். ஸோ இ பவர் m/b இந்த நியூமினேட்டர் அப்படி தான் வரும். டினாமினேட்டரில் எனக்கு இந்த வேல்யூ வரும் இ பவர் n/d ஈக்குவல் டு எனக்கு இப்போ இந்த வேல்யூ இங்கே போகிறதுனால இந்த வேல்யூ தான் வரும் மேலே எக்ஸ் பவர் a/b டிவைடட் பை எக்ஸ் பவர் c/d. ஓகே, இப்போ வந்து இங்கே நமக்கு பார்த்தீங்கன்னா பேஸ் வந்து காமனாக இருக்குது, இங்கேயும் இ இங்கேயும் இ. ஸோ வந்து நான் இதை மேலே கொண்டு போயிட்டேன்னா எனக்கு பவர் மைனஸில் வந்துடும். ஸோ என்ன வரும்னா இ பவர் m/b மைனஸ் n/d ஈக்குவல் டு அதே மாதிரி இங்கேயும் எனக்கு பேஸ் காமனாக இருக்குது. ஸோ வந்து நம்ம பவரை இதை மேலே கொண்டு போயிட்டோன்னா பவர் மைனஸில் வரும் எக்ஸ் பவர் a/b மைனஸ் c/d. இப்போ இதை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணலாமா? மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோமா? md மைனஸ் bn டிவைடட் பை bd ஈக்குவல் டு எக்ஸ் பவர் அதே மாதிரி இதையும் மல்டிப்ளை பண்ணுவோம் ad மைனஸ் bc டிவைடட் பை bd. ஓகே, இப்போது md மைனஸ் bn இதனுடைய வேல்யூ என்னென்னா நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சோம் இல்லையா del 1. ஓகே, இங்கே bn தான் nbன்னு மாறி இருக்குது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அது வந்து நம்ம del 1ன்னு எழுதிக்கலாம். ஸோ இ பவர் del 1/bd ஈக்குவல் டு எக்ஸ் பவர் இங்கே ad மைனஸ் bc வந்து நம்ம இங்கே del 3 கண்டுபிடிச்சிருக்கோம்ல இதுதான். ஸோ இதை வந்து நம்ம del 3/bdன்னு எழுதலாம். ஸோ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இ பவர் del 1 இந்த 1/bd இருக்கு இல்லையா, இதை வந்து காமனாக வெளியே எடுத்து எழுதிடலாம். ஸோ வெளியே வரும்போது 1/bdயாக வரும் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் del 3 அதே மாதிரி இதுலேயும் நம்ம bd எழுதும்போது 1/bdன்னு வரும். ஸோ நம்மளுடைய இந்த ரெண்டு பவரையும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். ஸோ வந்து இப்போ நமக்கு என்ன வேணும்? ஆக்சுவலாக எக்ஸோட வேல்யூ தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ எக்ஸ் வேல்யூ இங்கே கண்டுபிடிக்கணும்னா இந்த எக்ஸ் மட்டும் இங்கே தனியாக இருக்கட்டும்,
இந்த பவரை நம்ம அந்த சைட் கொண்டு போயிடலாம். பவர் அந்த சைட் போச்சுன்னா அது ரெசிப்ரோக்கலில் தான் போகும். ஸோ இ பவர் டெல் 1 பை டெல் 3 கிடைக்கும் ஈக்குவல் டு எக்ஸ். ஸோ இதுதான் நம்மளுடைய எக்ஸ் வேல்யூ. ஸோ இந்த ஆப்ஷன் நம்மளுடைய ஆப்ஷனில் இருக்கான்னு பார்க்கலாம் இந்த வேல்யூ. ஸோ இ பவர் டெல் 1 பை டெல் 3 இங்கே இருக்குது. ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட எக்ஸ் வேல்யூ. ஸோ கண்டிப்பாக இதுதான் நமக்கு y வேல்யூவாக கிடைக்கும். இங்கே வந்து நம்ம y வேல்யூ ஈக்குவேட் பண்ணோம் இல்லையா, y வேல்யூ கண்டுபிடிச்சோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த இடத்துல நம்ம எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சி ஈக்குவேட் பண்ணோன்னா நமக்கு இந்த வேல்யூ கிடச்சிரும். ஸோ நம்மளுடைய ஆன்சர் என்னென்னா இந்த ஆப்ஷன் தான். இப்போ நமக்கு நெக்ஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 20th கொஷின், விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் கொஷின் என்ன இருக்குது, ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன, அட்ஜாயிண்ட் ஆஃப் அ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் இஸ் ஆல்சோ ஏ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். இது வந்து நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்து செக் பண்ணோன்னா இது நமக்கு ஈக்குவலாக தான் வரும். தென் அட்ஜாயிண்ட் ஆஃப் அ டயகனல் மேட்ரிக்ஸ் இஸ் ஆல்சோ ஏ டயகனல் மேட்ரிக்ஸ். நம்ம ஒரு 2x2 மேட்ரிக்ஸில் செக் பண்ணாலும் நமக்கு டயகனல் வந்து ஈக்குவலாக தான் வரும். ஸோ இப்போ ஃபோர்த் ஆப்ஷன் பார்க்கலாம். ஃபோர்த் ஆப்ஷன் வந்து ஏ இன்டூ adjoint A equal to adjoint A into A equal to determinant of A. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து நம்ம வந்து தியரம் 1.1ல் இருக்கும் இது நம்ம புக்கில். ஸோ இதுவும் கரெக்ட் தான். இப்போ தேர்ட் ப்ராப்பர்ட்டி பார்க்கலாம். தேர்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, இஃப் A is a square matrix of order n and lambda is a scalar, then adjoint lambda A equal to lambda power n into adjoint A. ஸோ இதுவும் நம்ம புக்கில் இருக்குது தியரம் 1.9ல் ஃபோர்த் ப்ராப்பர்ட்டி. பட் அங்கே சின்ன சேஞ்சஸ் என்னென்னா இந்த இடத்துல n வராது, n-1ன்னு வரும் நமக்கு. ஸோ அதனால் இதுதான் நம்மளுடைய இன்கரெக்டான ப்ராப்பர்ட்டி. ஸோ 1, 2, 4 இது மூணுமே கரெக்டான ப்ராப்பர்ட்டி. ஸோ இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குது, இதுதான் நம்மளுடைய ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து 21st கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இஃப் ரோ ஆஃப் ஏ ஈக்குவல் டு ரோ ஆஃப் A, B, then the system Ax equal to B of linear equations is. So row of Aவும் row of A augmented matrix நமக்கு ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் row of A, then row of that augmented matrix ஓட வேல்யூ வந்து நமக்கு இப்போ 3 இருக்குன்னு வச்சுக்கோங்க. or row of A, row of AB equal to 2. ஸோ ரெண்டுமே ஈக்குவல் டு 3 இருக்கலாம், இல்லை ரெண்டுமே ஈக்குவல் டு 2 இருக்கலாம். ஓகேவா? அப்படி இருந்துச்சுன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து நம்மளோட அன்னோன்ஸ் வந்து 3ன்னு வச்சுக்கோங்க. நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் அது வந்து 3, அதுவும் 3. அது என்னென்னா எக்ஸ் ஒய் செட். ஸோ ரோ ஆஃப் ஏவும் ரோ ஆஃப் ஏ கமா பி ஈக்குவல் டு 3, நம்பர் ஆஃப் அன்னோன்ஸும் 3 இருந்துச்சுன்னா இதை வந்து நம்ம என்ன சொல்வோம்னா கன்சிஸ்டன்ட் and has unique solution னு சொல்லுவோம். பட் இங்கே ரோ ஆஃப் ஏ ஈக்குவல் டு ரோ ஆஃப் ஏ கமா பி வந்து 2 which is less than 3. அந்த அன்னோன்ஸை விட லெஸ்ஸாக இருந்துச்சுன்னா இதே வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா இதையும் நம்ம கன்சிஸ்டன்ட் and has infinitely many solution னு சொல்லுவோம். ஸோ இங்கே நமக்கு ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்க, யூனிக் சொல்யூஷனும் கொடுத்துருக்காங்க, இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷனும் கொடுத்துருக்காங்க. பட் இந்த ரெண்டு ஃபார்முலாவுக்கும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறது வந்து கன்சிஸ்டன்ட். ஸோ நம்மளுடைய ஆன்சர் என்னென்னா கன்சிஸ்டன்ட். நமக்கு நெக்ஸ்ட்டு கொஷின் வந்து 22. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இஃப் 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு தீட்டா லெஸ் தென் ஈக்குவல் டு பை ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் ஒரு ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. டோட்டலி இங்கே வந்து 3 ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து நான் ட்ரிவியல் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் தீட்டாவோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, நான் ட்ரிவியல் சொல்யூஷன் அப்படின்னா என்னென்னா நம்மளுடைய டிட்டர்மினன்ட் ஏ வந்து ஈக்குவல் டு 0 இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு நமக்கு ஏவோட வேல்யூ என்னன்னு தெரியணும். அதுக்கு வந்து நம்ம ஈக்குவேஷன்ஸ்லேருந்து ஏ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஏ எப்படி எழுதலாம்னா ஏ ஈக்குவல் டு XYZோடைய கோஃபிஷியன்ஸ். இங்கே கோஃபிஷியன்ட் வந்து 1, இங்கே ஒயினுடைய கோஃபிஷியன்ட் வந்து சைன் தீட்டா, தென் அடுத்து ஜெட்டோட கோஃபிஷியன்ட் வந்து மைனஸ் காஸ் தீட்டா. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஈக்குவேஷனில் எக்ஸுடைய கோஃபிஷியன்ட் வந்து காஸ் தீட்டா, தென் ஒயினுடைய கோஃபிஷியன்ட் வந்து -1,
தென் ஜெட்டுடைய கோஃபிஷியன்ட் வந்து +1. இப்போ தேர்ட் ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா எக்ஸுடைய கோஃபிஷியன்ட் வந்து சைன் தீட்டா, தென் ஒய்னுடைய கோஃபிஷியன்ட் வந்து 1, ஜெட்டுடைய கோஃபிஷியன்ட் வந்து -1. ஓகே, நம்ம வந்து ஏவோட வேல்யூ எடுத்து எழுதியாச்சு. இப்போ இதுக்கு வந்து நம்ம டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்க போகிறோம். டிட்டர்மினன்ட் எப்படி கண்டுபிடிப்போம்? ஃபஸ்ட் எலமெண்ட் எழுதிப்போமா? எழுதிட்டு அதனுடைய ரோஸ் அண்ட் காலம்ஸை டெலீட் பண்ணிடுவோம். ஸோ இதனுடைய ரோஸையும் காலமையும் நம்ம டெலீட் பண்ணிடலாம். அப்போ டயக்னல்ஸை மல்டிப்ளை பண்ணுவோம். -1 into -1 will get +1 minus 1 into 1 1. இப்போ அடுத்த எலமெண்ட் எழுதணும். அடுத்த எலமெண்ட் இதில் வந்து ஆல்டர்னேட்டிவாக ப்ளஸ் மைனஸ் வரும். இதுக்கு வந்து ப்ளஸ், இதுக்கு மைனஸ், இது ப்ளஸ். ஓகே, இங்கே வந்து மைனஸ் சைன் தீட்டான்னு இருக்குது, அதை எழுதிக்கலாம். ஸோ மைனஸ் சைன் தீட்டா அதனுடைய ரோஸ் அண்ட் காலம்ஸை எலிமினேட் பண்ணிடுவோம். டயக்னல்ஸ் என்ன இருக்குது? காஸ் தீட்டா இன்ட்டு -1 என்ன வரும்? மைனஸ் காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா இன்ட்டு 1 இட் வில் பி சைன் தீட்டா. அடுத்து லாஸ்ட் எலிமெண்ட் என்ன இருக்குன்னா மைனஸ் காஸ் தீட்டா. ஸோ மைனஸ் காஸ் தீட்டா எழுதிட்டு அதனுடைய ரோஸ் அண்ட் காலம்ஸை டெலீட் பண்ணிடுவோம். ஸோ டயக்னல்ஸ் மல்டிப்ளை பண்ணால் காஸ் தீட்டா இன்ட்டு 1 இட் வில் பி காஸ் தீட்டா minus sin theta into -1 it will be minus sin theta. ஓகே, இங்கே வந்து நான் ட்ரிவியல் சொல்யூஷன் கொடுத்துட்டாங்க. நான் ட்ரிவியல் சொல்யூஷன் நம்மளோட டிட்டர்மினன்ட்டோட வேல்யூ 0 தான். ஸோ இங்கே வேல்யூ 0 இருக்கும். 1 - 1 it will be 0, 0 into 1 it will be 0. இப்போ இதை வந்து மல்டிப்ளை பண்ணலாம். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் sin theta into cos theta, sin theta cos theta. அடுத்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் சைன் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா இட் இஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. தென் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் காஸ் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா. மைனஸ் இன்ட்டு மைனஸ் இங்கே ப்ளஸ் ஆகிடும். ஸோ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் காஸ் தீட்டா சைன் தீட்டா. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நமக்கு இங்கே ப்ளஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா இருக்குது, இங்கே மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா இருக்குது. கேன்சல் பண்ணிடலாம். பேலன்ஸ் இது மட்டும்தான் இருக்கும். ஸோ இது என்னது? சைன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஸோ நமக்கு வந்து சைன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா வச்சு ஃபார்முலாஸ் இல்லை. நமக்கு சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் வேணால் இருக்குது. ஸோ மைனஸ் இருக்கிறதுனால நம்ம இப்போ வந்து நம்ம மைனஸை மல்டிப்ளை பண்ணிக்கலாம் இங்கே. ஸோ மல்டிப்ளை பை மைனஸ், மைனஸ் மல்டிப்ளை பண்ணோன்னா இங்கே மைனஸ் ஆகிடும், இங்கே ப்ளஸ் ஆகிடுமா? ஸோ அதை எழுதிக்கலாமா? காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. ஸோ காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டாக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ அதனோட வேல்யூ என்னென்னா cos 2 theta. cos 2 theta equal to 1. நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து நம்ம யோசிக்கணும், நம்மளோட காஸோட ட்ரிக்னாமெட்ரி டேபிளில் எப்போ காஸினுடைய வேல்யூ 1 வரும்ன்ட்டு. ஸோ காஸ்க்கு எப்போ 1 வரும்னா காஸ் 90 டிகிரியாக இருக்கும்போது. 90 டிகிரியை நம்ம π/2ன்னு எழுதலாம். இங்கே காஸ் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும்? 2 theta equal to π/2. தீட்டாவோட வேல்யூ மட்டும் தான் நமக்கு வேணும். ஸோ இந்த 2 இந்த சைட் கொண்டு போயிடலாம். ஸோ டிவைடில் போயிடும். தீட்டா ஈக்குவல் டு π/4. ஸோ இங்கே நம்மளுடைய ஆன்சர் என்னென்னா π/4. நெக்ஸ்ட் வந்து நம்ம 23rd கொஷின் பார்க்கலாம். இங்கே கொஷின் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா the augmented matrix of a system of linear equations. ஸோ augmented matrix அவங்களே கொடுத்துட்டாங்க. இப்போ அவங்க நம்ம என்ன கேட்டிருக்காங்கன்னா அது வந்து இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷனாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன்னா எப்படி இருக்கணும்னா ரோ ஆஃப் ஏ should be equal to row of AB equal to 2 but less than 3 number of unknowns. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னா நம்மளோட ரோ ஆஃப் ஏவும் ரோ ஆஃப் ஏபியும் ஈக்குவலாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படின்னா என்ன கிடைக்கும்? நம்மளோட ரோ ஆஃப் ஏனா இந்த மேட்ரிக்ஸ் வரைக்கும் பார்ப்போமா? இதுலேருந்து இது வரைக்கும் பார்ப்போம். இதில் நமக்கு 2 நான்-ஜீரோ ரோஸ் தான் இருக்கணும். இது ஒரு ரோ, இது ஒரு ரோ. இங்கே வந்து கண்டிப்பாக எல்லாமே ஜீரோவாக இருக்கணும். ஸோ இந்த லாம்டாக்கு நம்ம என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் 0 வரும்? இங்கே ஆல்ரெடி -7 இருக்குது. ஸோ இங்கே +7 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் 0 கிடைக்குமா? ஸோ 7 - 0 வில் கெட் 0. ஸோ லாம்டாவோட வேல்யூ
+7 இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனில் எங்கே இருக்குன்னா இந்த 2 இடத்துல இருக்குது +7. இப்போ அடுத்து இப்போது ரேங்க் ஆஃப் ஏபிக்கும் நமக்கு 2 தான் இருக்கணும். அப்படின்னா இந்த இடமும் நமக்கு 0வாக வரணும். ஸோ இங்கே +5 இருக்குது. மியூக்கு என்ன வேல்யூ போட்டால் 0 வரும்னா -5 வேல்யூ போட்டால் தான் 0 வரும். ஸோ மியூவோட வேல்யூ எங்கே -5 இருக்குதுன்னு பார்க்கணும். ஸோ இந்த ரெண்டுத்தில் தான் பார்க்கணும். இங்கே நாட் ஈக்குவல் டுன்னு இருக்குது. ஸோ இங்கே தான் ஈக்குவல் டு -5ன்னு இருக்குது. ஸோ நம்மளுடைய ஆன்சர் வந்து இந்த ஆப்ஷன் தான். லாம்டா ஈக்குவல் டு 7, மியூ ஈக்குவல் டு -5. நெக்ஸ்ட் வந்து 24th கொஷின் பார்க்கலாம். இங்கே வந்து நமக்கு கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க, லெட் ஏ ஈக்குவல் டு அப்படின்ட்டு நமக்கு ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க. தென் 4b ஈக்குவல் டு ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க. தென் இஃப் பி இஸ் த இன்வர்ஸ் ஆஃப் ஏன்னு சொல்லியிருக்காங்க. பி வந்து ஏனுடைய இன்வர்ஸா, அப்போ ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு பி. ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, தென் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் இஸ். ஸோ நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்கணும்னா இந்த எக்ஸோட வேல்யூ என்னன்றதான் கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ப்ரீ மல்டிப்ளை பை ஏ பண்ண போகிறேன். ப்ரீ மல்டிப்ளை பை ஏ. ஸோ ரெண்டு சைடும் நம்ம ஏவால் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஏபி. ஸோ ஏ இன்வர்ஸ் என்னாகும், ஐயா மாறிடும், ஈக்குவல் டு ஏபி. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ரெண்டு சைடும் 4 மல்டிப்ளை பண்ண போகிறேன். இங்கே வந்து 4bன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் 4 மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 4ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா இங்கே 4i ஜஸ்ட் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து 4b ஏன்னு கிடைக்கும் நமக்கு. ஓகே, 4 ஐயோட வேல்யூ என்ன, 1 0 0 0 1 0 0 0 1 ஈக்குவல் டு 4bயோட வேல்யூ நமக்கு தெரியும். 3 1 -1 1 3x -1 1 3 இன்ட்டு ஏவோட வேல்யூ இதுதான். 2 -1 1 -1 2 -1 1 -2 2. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ எப்படி மல்டிப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரோஸும் காலமும் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ இந்த ரோவையும் இந்த காலமையும் இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். மல்டிப்ளை பண்ணால் 3 × 2 + 1 × -1 -1 × 1. இப்போ அடுத்து இதே ரோ வச்சு இந்த காலமை மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ என்ன கிடைக்கும், 3 × -1 + 1 × 2 -1 × -2. இப்போ அகெயின் இதே ரோ வச்சு இந்த காலம் 3 × 1 + 1 × -1 அடுத்து -1 × 2. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா நெக்ஸ்ட் ரோ அண்ட் காலம்ஸை மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் ரோவில் ஃபஸ்ட் எலிமெண்ட் என்ன இருக்குது, 1. ஸோ 1 × ஸோ திஸ் ரோ × திஸ் காலம். ஸோ நமக்கு என்ன கிடைக்கும், 1 × 2 + 3 × -1 + x × 1. இப்போ அகெயின் இதே ரோ வச்சு இந்த காலம் மல்டிப்ளை பண்ண போகிறோம். 1 × -1 + 3 × 2 + x × -2. இப்போ அகெயின் this row, this column. So 1 × 1 + 3 × -1 + x × 2. இப்போ last row, then all columns. So last row நம்மளோட first element என்னன்னா -1 -1 × 2 -1 × 2 + 1 × -1 then +3 × 1. இப்போ அடுத்து -1 × -1 +1 × 2 then +3 × -2. Then last row, last column, -1 × 1 +1 × -1 then +3 × 2. Okay, இப்போ வந்து இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். 3 2s are 6 1 × -1 -1 -1 × 1 -1
then 3 ones are minus 3, 1 into 2 plus 2, minus 1 into minus 2 plus 2, 3 into 1 3, plus 1 into minus 1 minus 1, minus 1 into 2 minus 2, then 1 into 2 2, 3 into minus 1 minus 3, x into 1 plus x, 1 into minus 1 minus 1, 3 into 2 6, x into minus 2, so minus 2x, 1 into 1 1, 3 into minus 1 minus 3, x into 2 plus 2x, then again minus 1 into 2 minus 2, 1 into minus 1 minus 1, 3 into 1 3, minus 1 into minus 1 plus 1, 1 into 2 plus 2, 3 into minus 2 minus 6, minus 1 into 1 minus 1, 1 into minus 1 minus 1, 3 into 2 6. So this is equal to என்னன்னா இந்த வேல்யூஸ். ஸோ இதில் நம்ம 4 மல்டிப்ளை பண்ணிடலாம். ஸோ என்ன கிடைக்கும் 400 040 004. ஓகே, இப்போ வந்து நம்ம இதில் எக்ஸ் வேல்யூஸ் எல்லாம் எங்கே இருக்குன்னா இந்த இடத்துல இருக்குது, மிடில் இருக்குது. ஸோ இந்த மிடில் டேர்ம்ஸில் நம்ம ஏதாவது ஒரு வேல்யூ எடுத்து இந்த உள்ள மிடில் டேர்ம்ஸில் நம்ம ஈக்குவேட் பண்ணிக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த வேல்யூ எடுக்கிறேன், இந்த வேல்யூவும் இந்த ஜீரோவையும் நான் ஈக்குவேட் பண்ணுறேன். அப்போ என்ன கிடைக்கும் 2 minus 3 plus x equal to 0. So 2 minus 3 is minus 1 plus x equal to 0. X equal to minus 1 அந்த சைட் போச்சுன்னா plus 1 ஆகிடும். ஸோ எக்ஸோட வேல்யூ 1. ஸோ என்னோட ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் லாஸ்ட் ஆப்ஷன் 1. எக்ஸசைஸ் 1.8 லாஸ்ட் கொஷின் 25th எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இஃப் ஏ ஈக்குவல் டு ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, தென் அட்ஜாயிண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, அட்ஜாயிண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ வந்து நம்ம டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ பவர் n-2 இன்டூ ஏன்னு எழுதலாம். ஸோ இது வந்து புக்கில் வந்து தியரம் 1.9 தேர்ட் ப்ராப்பர்ட்டி. ஓகே, இது வந்து நமக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம இப்படி எழுதிக்கலாம். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ பவர் n-2ன்னு இருக்குது. என்னன்றது ஆர்டர், இங்கே ஆர்டர் என்ன 3. ஸோ இங்கே 3 - 2 பண்ணோன்னா நமக்கு 1ன்னு கிடைக்கும். ஸோ இங்கே டிட்டர்மினன்ட்டோட பவர் வந்து 1. ஸோ நமக்கு கிடைக்கிற டிட்டர்மினன்ட்டையும் நம்மளோட கொஷின் ஏவையும் நம்ம மல்டிப்ளை பண்ணால் நமக்கு இந்த ஆன்சர் கிடச்சிரும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டிட்டர்மினன்ட் ஏ வந்து என்னன்னு பார்க்கலாம். ஸோ டிட்டர்மினன்ட் ஏ ஈக்குவல் டு, ஸோ என்ன பண்ணுவோம், இந்த ஃபஸ்ட் எலமெண்ட் எழுதிட்டு அதனுடைய ரோஸ் அண்ட் காலம்ஸை டிலீட் பண்ணிடுவோம். பேலன்ஸ் இருக்கிறது மல்டிப்ளை பண்ணுவோமா டயக்னல்ஸில். ஸோ -3 into 1 வில் கெட் -3, -1 into 4 இட் இஸ் -4. நெக்ஸ்ட் வந்து செகண்ட் எலமெண்ட். செகண்ட் எலமெண்ட்டில் என்ன இருக்குன்னா -3. ஸோ இங்கே வந்து ஆல்டர்னேட்டிவ் ப்ளஸ் மைனஸ், ஸோ அதனால் மைனஸ் இன்ட்டு -3. ரோஸ் அண்ட் காலம்ஸ் delete பண்ணிடலாம். diagonals multiply பண்ணால் 2 ones are 2, minus 0 into 4 it is 0. then final element. final elementல நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 4. 4 உடைய ரோஸ் அண்ட் காலம்ஸை delete பண்ணிடலாம். ஸோ என்னுடைய diagonal elements என்ன வரும்னா 2 into -1 -2, 0 into -3 will get 0. அடுத்து 3 into -3, minus into minus plus, plus 4. இங்கே minus into minus plus 3. 2 into 1, sorry 2 minus 0, 2. Plus 4, minus 2 plus 0, minus 2. Then 3, minus 3 plus 4 வந்து will get 1. Plus 3 2s are 6, 4 2s are minus 8. So 3 plus 6 minus 8. 3 plus 6 எவ்வளோனா 9. 9 minus 8 ஓட வேல்யூ வந்து 1. ஸோ நமக்கு டிட்டர்மினன்ட்டோட வேல்யூ வந்து 1னே கிடச்சி. 1 into ஏ. ஏன்றது என்னது நம்மளோட கொஷின். ஸோ நம்மளோட கொஷின் கூட நம்ம 1 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு அதே ஆன்சர் தான் வரும். ஸோ நம்மளோட கொஷினே நம்மளோட ஆப்ஷனில் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இதுதான் நம்மளுடைய ஆன்சர். வாவ்,
எல்லாம் நல்லா இருக்குங்க. ஆனா எப்படிங்க வாங்குறது நான் இத? அப்படின்னு கேட்குறீங்களா? ரொம்ப ஈஸிங்க. www.edu.kaikoru.com இல்ல வெப்சைட்ஸ்ல போயிட்டு கைகோர் எஜுகேஷன் அப்படின்னாலும் எங்க வெப்சைட் வந்துரும். அதுல ஈஸியா நீங்க பே பண்ணி வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, அமேசான்லயும் இருக்கும். அமேசான் லிங்க் நாங்க இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல போடுறோம். அமேசான்ல போயிட்டு சமச்சீர் கல்வி கைகோர் எஜுகேஷன்னு டைப் பண்ணாலும் எங்களோட ப்ராடக்ட் வந்துரும். லோயஸ்ட் ப்ரைஸ்ல ரொம்ப ஈஸியா கத்துக்க கைகோர் எஜுகேஷன்.